Hi guys, நான் உங்கள் பிரசாத் from Connection Point. இன்னைக்கு எந்த ப்ராஜெக்ட்ஸை ரிவீல் பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட மோஸ்ட்டாக கேட்குற கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, பிரசாத் எனக்கு வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸும் இருக்கணும், பட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் ஓகே, அப்படின்னா உடனே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் எதனா வர மாதிரி இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா மெயின் ஹைவேக்கு நியர்பையில் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல்லையோ அப்படின்னா 2 கிலோமீட்டர் ட்ராவல்லையோ இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நியர்பை பஸ் ஸ்டேஷனோ ஆர் ரயில்வே ஸ்டேஷனோ இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் என்கிட்ட கால் பண்ணுற கிளைண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காகவும் சொல்லலாம், இதுக்கப்புறம் பார்க்க போகிற கஸ்டமர்ஸ்க்காகவும் சொல்லலாம், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஜெயின் ஹவுசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். If you're interested in real estate and are currently looking at buying a home, selling a home or investing in a real estate project, do check out Chennai Realtor on YouTube. Link in the description below. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பில்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் பார்த்துடலாம். நம்ம சைட்டோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் தாங்க. எதுக்காக இந்த குத்தம்பாக்கம் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே ரீச் பண்ணலாம். ஜஸ்ட் அதே ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் மேக்ஸிமமே போனீங்க அப்படின்னாலுமே 3 to 5 மினிட்ஸில் கரண்ட்டாக ரெடியாக இருக்க குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ரீச் பண்ணிடலாம். இது இல்லாமல் அதே ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் திருமணிசை சேட்டலைட் டவுன்ஷிப் ரீச் பண்ணலாம். இது இல்லாமல் அப்கமிங்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ரீசெண்டாக விட்ட நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நசரத்பேட் டு பரந்தூர் மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் தாங்க. இதுவுமே ஒர்க் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 1 to 2 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். இதோட ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிராவலில் சமத்துவபுரம்னு ஒரு ஏரியா வருது. ஸோ அங்கே தான் வரப்போகுது. இதனால நம்ம ப்ராஜெக்டோட அப்ரிசியேஷன் வித்தின் ஒரு 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 30% ரைஸ் ஆகுங்க. ஸோ இது இல்லாமல் கரண்ட்டாக இருக்கிற நசரத்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் இந்த இயர் எண்டு டிசம்பரில் வந்து லான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் பண்ணலாம். ஸோ இதுதாங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸோட ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருளப்பாளையம்னு சொல்லிட்டு குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு அப்படியே பேக் சைடு வருங்க. சென்னை டு பெங்களூர் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிராவலில் தாங்க நம்ம சைட் இருக்குது. ஸோ இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பில்டர் யாருன்னு பார்த்துலாம். பில்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயின் ஹவுசிங். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 37 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. 210+ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் 20 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டை டெவலப் பண்ணி சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21,000+ ஹாப்பி கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. இது இல்லாமல் ஆன்கோயிங்கில் ஒரு 25+ ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங்கில் சென்னைன்னு சொல்லிட்டு சென்னை ப்ளஸ் அதர் சிட்டிஸ்லையுமே பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸை ரிவீல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஹவுசிங்கோட ஆதாஷ் அவென்யூன்னு சொல்லிட்டு நம்ம குத்தம்பாக்கம்ல போட்டிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வேற எதனா பிளாட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமழிசை டு திருவள்ளூர் போகிற ஸ்டேட் ஹைவே ஆன் ரோட் ப்ராஜெக்டாக ஜெயின் ஹவுசிங் அவுரா ரெசிடென்சிஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் 80% சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, 20% தான் இருக்குது. இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ் ரிவீல் பண்ண வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஹவுசிங்கோட ஆதாஷ் அவென்யூ சொல்லிட்டு இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குத்தம்பாக்கம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு பெங்களூர் ஹைவேல நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹியூபி ஃபிலிம் சிட்டி வரும். அதை தாண்டவுடனே ரைட் கட் ஆகும். அந்த ரைட் அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவலில் நம்ம சைட் வந்துருங்க. நம்ம ப்ராஜெக்ட்ஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாஷ் அவென்யூ. இது ஓவரால் ஏக்கர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16.5 ஏக்கர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 343 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. பிளாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்தீங்க அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இது இல்லாமல் சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பார்க்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க்ஸில் உங்களுக்கு வந்து மல்டிபர்பஸ் கோர்ட் வந்துடும், பார்க்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சீனியர் சிட்டிசன் ஏரியா, அவுட்டோர் ஜிம்மு, ஸோ அந்த மாதிரி ஒரு 30+ அமினிட்டிஸ் வந்துடும். இது இல்லாமல் மெயினான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் நம்ம ஆதாஷ் அவென்யூ ப்ராஜெக்டில் தாங்க ரோட்ஸ் எல்லாமே பெருசாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோட்ஸு, 33 ஃபீட் ரோட்ஸு, 24 ஃபீட் ரோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட்ஸோட அப்ரூவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா CMDA ரெரா அப்ரூவல் வந்துடும். உங்களுக்கு ப்ராப்பர் கிளியர் டைட்டில் இருக்கும். ஸோ இது இல்லாமல் என்னென்னு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட்ஸு, ஸ்ட்ரீட் லைட்ஸு, அவென்யூ ட்ரீஸு, லேண்ட்ஸ்கேப்பிங் சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, ஸோ இல்லை இந்த ப்ராஜெக்ட்ஸில் சைட் விசிட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை இந்த ப்ராஜெக்ட்ஸை கேப் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலோ கீழே இருக்க என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் எனி டைம் அவைலபிளாக தான் இருப்பேன். இஃப் இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி எதனா தெரிஞ்சினோம் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பை கைஸ், திஸ் இஸ் பிரசாத் ஃப்ரம் கனெக்ஷன் பாயிண்ட்.